வெல்கம் டு அனதிஸ். வாங்க இன்னைக்கு கொண்டக்கடலையும் நூக்கலும் வச்சு ஒரு குருமா செஞ்சு காட்டுறேன். கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். நூக்கல் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நூக்கலாக வந்து வாங்கி இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். குருமாவுக்கு ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எண்ணெய் வச்சேன். குருமாவுக்கு பட்டை 2, லவங்கம் 2 தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நூக்கில் சேர்த்துட்டு வதக்கிடலாம். நல்லா நூக்கல் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸுங்க, ஹை சுகர் இருக்கிறவங்க, 400 500லாம் சுகர் இருக்கிறவங்க டெய்லி வந்து ஒரு 2 துண்டு, ஒரு சின்ன சைஸு, ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் இருக்கிற ஒரு நூக்கலை எடுத்து நல்லா துருவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டம்ளர் ஜூஸ், மிளகுத்தூளும் உப்பும் போட்டு ஜூஸ் குடிச்சிங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 நாள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுகர் அவ்வளோ கரையிறதை பார்க்க முடியும். ஒரு வேறு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை குடிச்சிட்டு மருந்து டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நல்ல வித்தியாசம் தெரியும். நூக்கல் வந்து சுகருக்கு அவ்வளோ நல்லது. இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். தேவையான மிளகாப்பொடி, குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி போட்டு விடுவோம். 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் போல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் குருமா, அதுக்காக வந்து காஷ்மீரி மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரைச்சி தேங்காய் சோம்பு விழுதையும் இதுலேயே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரெல்லாம் வந்து கழுவி தண்ணியை விட்டுட்டேன். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டு விடுவோம். உப்பு போட்டுட்டு மூடி ஒரு 2 விசில். ஏற்கனவே வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சாச்சு. அதனால் வந்து காய் வேகிறதுக்கு மாத்திரம்தான் ஒரு 2 விசில் வச்சோம்னா 2ம் சேர்ந்து நல்லா வெந்துடும். குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ. வாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த குருமாவை நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு ஒரு அப்பளம் வச்சு, வத்தல் வச்சு, ஊறுகாய் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோட செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்தோடையும் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கொண்டக்கடலை நூக்கல் குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.